ப்ரௌசரில் tneaonline.org என்ற வெப்சைட்டிற்கு சென்றால் இந்த ஸ்கிரீன் ஓப்பன் ஆகும். தாங்கள் ஒரு புது யூசராக இருப்பதால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்ய வேண்டும். அது தங்களை நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மிற்கு எடுத்துச் செல்லும். முதலாவதாக விண்ணப்பதாரரின் பெயர். தங்களுடைய பெயர் 10th அல்லது 12th மார்க் ஷீட்டில் உள்ளபடியே பொருந்த வேண்டும். அடுத்ததாக தங்களுடைய கைபேசி எண்ணை நிரப்பவும். பிறகு இமெயில் ஐடி. மாணவருடைய இமெயில் ஐடியாக இருப்பது நல்லது. அடுத்து மாணவருடைய பிறந்த தேதியை நிரப்ப வேண்டும். அதுக்கு அடுத்ததாக 2 கேள்விகள் கேட்கப்படும். முதலில் +1 தேர்ச்சி அடைந்து விட்டீர்கள் என்றால் எஸ் என்று கிளிக் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அடுத்து செல்ல முடியும். அடுத்ததாக தகுதி தேர்வு. அதில் HSC, SSLC போன்ற தகுதி தேர்வை தாங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பிறகு TNEA அக்கவுண்டுடைய பாஸ்வேர்டை தாங்கள் செட் செய்யலாம். 2 தடவை அப்பாஸ்வேர்டை உறுதிப்படுத்த பதிவு செய்ய வேண்டும். அந்த பாஸ்வேர்ட் செல்லுபடியாக முக்கியமாக ஒரு ஆல்பபெட், ஸ்பெஷல் கேரக்டர் மற்றும் நம்பர் இருக்க வேண்டும். பாஸ்வேர்ட் செட் செய்தவுடன் தாங்கள் எஸ் என்று கிளிக் செய்தால் ஒரு கன்ஃபர்மேஷன் பாப்அப் வரும். அதற்கு எஸ் என்று கிளிக் செய்தால் உங்கள் மொபைலிற்கு அல்லது இமெயில் ஐடிக்கு ஒரு OTP வரும். அந்த OTPயை நிரப்பி சப்மிட் செய்தவுடன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் நிறைவடையும். அது யூசர் லாகின் பேஜிற்கு கொண்டு செல்லும். இமெயில் அட்ரஸ் தான் தங்களுடைய யூசர் ஐடி. பிறகு தாங்கள் உருவாக்கிய பாஸ்வேர்டை நிரப்பி லாகின் செய்யுங்கள். லாகின் செய்தவுடன் முதல் பக்கத்தில் தாங்கள் நிரப்ப வேண்டியவை தனிப்பட்ட தகவல்கள், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய பெயரை ஏற்கனவே பதிவு செய்ததால் அதை மாற்ற முடியாது. அடுத்து தங்களுடைய தந்தை அல்லது பாதுகாப்பாளரின் பெயரை நிரப்ப வேண்டும். பிறகு உங்களின் முகவரி. கம்யூனிகேஷன் அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்றாக இருந்தால் சேம் ஆஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்ய வேண்டும். இல்லை என்றால் தாங்கள் பெர்மனன்ட் அட்ரஸை தனியாக நிரப்ப வேண்டும். அடுத்ததாக தாங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், மாவட்டத்தை சேர்ந்தவர் மற்றும் எந்த தாலுகாவை சேர்ந்தவர் என்பதை நிரப்பிவிட்டு தாங்கள் முகவரியின் பின்கோடையும் நிரப்ப வேண்டும். அடுத்து தங்களுடைய சொந்த மாவட்டம் மற்றும் சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலையை நிரப்ப வேண்டும். ஏற்கனவே தங்களுடைய பிறந்த தேதியை பதிவு செய்ததால் அதையும் மாற்ற முடியாது. அடுத்து தாங்கள் நிரப்ப வேண்டியவை தங்களுடைய பாலினம், தாய்மொழி, குடியுரிமை மற்றும் பிறப்பிடம். பிறகு தங்களுடைய மதம், வகுப்பு மற்றும் உட்பிரிவின் பெயர் ஆகியவற்றை நிரப்ப வேண்டும். கடைசியாக ஆதார் எண். தங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிரப்பலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இதை தவிர மற்ற அனைத்தையும் கட்டாயமாக நிரப்ப வேண்டும். இவை அனைத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ என்பதை கிளிக் செய்தால் தங்களை அடுத்த பக்கத்திற்கு கொண்டு செல்லும். அதுதான் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், அதாவது சிறப்பு ஒதுக்கீட்டு தகவல்கள். முதலில் தாங்கள் ஒரு எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்தவுடன் அதற்கேற்ற டாக்குமெண்ட்ஸ்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டு ஒரு வார்னிங் வரும். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அதை சப்மிட் செய்யலாம். தாங்கள் முன்னாள் படை வீரரின் பிள்ளையாக இருந்தால் இந்த சிறப்பு பிரிவினருக்கு விண்ணப்பிக்கலாம். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் என்று கிளிக் செய்யவும். அவ்வாறு செய்தால் எந்த வகையான மாற்றுத்திறனாளி என்று பதிவு செய்ய வேண்டியிருக்கும். இந்த தகவல்களை சமர்ப்பித்த பின் தங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எந்த TFC மையத்தில் சரிபார்க்க வேண்டும் என்று தேர்ந்தெடுக்கலாம். எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் தேர்ந்தெடுத்திருந்தால் கண்டிப்பாக தங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு சென்னையில் தான் நடக்கும். இல்லை என்றால் 110 சேவை மையங்களிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மையத்தில் சான்றிதழ் சரிபார்த்து கொள்ளலாம். TFC மையத்தை தேர்ந்தெடுத்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். மூன்றாவதாக கல்வி உதவித்தொகை பற்றிய தகவல் பக்கம், அதாவது ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். இதில் தங்களுடைய பெற்றோரின் தொழில் என்ன, ஆண்டு வருமானம் என்ன, நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியா, நீங்கள் உயர்கல்வி உதவித்தொகை ஏற்கனவே பெற்றவரா போன்ற கேள்விகளுக்கு பதில்களை நிரப்பிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்ய வேண்டும். அடுத்ததாக பயின்ற பள்ளி பற்றிய தகவல்கள் பக்கம், அதாவது ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். நீங்கள் படித்த பள்ளி அரசு பள்ளியா, அரசு உதவி பெற்ற பள்ளியா, தனியார் பள்ளியா என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்ததாக அப்பள்ளியின் குடிமை நிலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்த கேள்வி, நீங்கள் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் படித்தீர்களா? இல்லை என்றால் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8வது வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
அடுத்து, அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை படித்தீர்களா என்ற கேள்வி 7.5% இடஒதுக்கீட்டிற்காக கேட்கப்படும் கேள்வி. அதற்கும் எஸ் அல்லது நோ என்று பதில் அளிக்கவும். அடுத்து, தாங்கள் படித்த பள்ளிகளின் விவரங்கள் கேட்கப்படுகிறது. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தாங்கள் தமிழகத்தில் படித்தீர்கள் என்று பதிவு செய்திருந்தால் அதை மாற்ற இயலாது. எந்த மாநிலத்தில், மாவட்டத்தில் மற்றும் மண்டலத்தில் படித்தீர்கள் என்ற விவரங்களை ஒவ்வொரு ஆண்டு விகிதமாக நிரப்பவும். ஒருவேளை 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில்தான் படித்தீர்கள் என்றால், நேம் ஆஃப் த ஸ்கூலுக்கு அருகில் உள்ள செக் பாக்ஸில் அப்ளை 6 ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் நேம் டு ஆல் என்று கிளிக் செய்தால் முதல் வரிசையிலிருந்து மற்ற வரிசைகளுக்கும் தானாகவே அதே விவரங்கள் நிரம்பிவிடும். ஒருவேளை வெவ்வேறு பள்ளிகளில் படித்திருந்தீர்கள் என்றால் தனித்தனியாக விவரங்களை நிரப்ப வேண்டும். எல்லா விவரங்களும் ஒரு முறை சரிபார்த்துவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் செய்யுங்கள். அடுத்த பக்கம் கல்விசார் தகவல், அதாவது அகாடமிக் இன்ஃபர்மேஷன். இங்கே நீங்கள் படித்த கல்வியை குறித்த கேள்விகள் இருக்கும். முதலாவதாக, உங்களுடைய தகுதி தேர்வு. HSC, SSLC போன்றவைகளிலிருந்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற தேர்வை தேர்ந்தெடுக்க வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய தேர்வு வாரியம். HSC ஆக இருந்தால் தங்களுடைய சான்றிதழில் உள்ள பெர்மனன்ட் ரெஜிஸ்டர் எண்ணை நீங்கள் பதிவு செய்யலாம். அது தங்களுக்கு தெரியவில்லை என்றால் விட்டுவிடலாம். அடுத்ததாக, HSC ரோல் நம்பரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். பிறகு, தேர்ச்சி பெற்ற ஆண்டு. கடந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்றிருந்தால் உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் நிரப்ப வேண்டி வரும். HSCயில் அகாடமிக் அல்லது வொகேஷனல் கோர்ஸுகளில் இருந்து எந்த கோர்ஸை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக, எந்த குரூப் எடுத்தீர்கள் என்றும் பதிவு செய்ய வேண்டும். பிறகு, தங்களுடைய கல்வி பயிற்று மொழியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அடுத்து, தங்களுடைய +2 தேர்வின் மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்ய வேண்டும். பிறகு, தங்களுடைய 10ஆம் வகுப்பின் மொத்த மதிப்பெண் மற்றும் தனிப்பட்ட மதிப்பெண்ணையும் பதிவு செய்ய வேண்டும். அடுத்ததாக, நீட் மற்றும் JEE போன்ற தேர்வுகளுக்கு விண்ணப்பித்தீர்களா என்ற கேள்விக்கு எஸ் அல்லது நோ என்ற பதிலை கிளிக் செய்ய வேண்டும். இதற்கடுத்து, தங்களுடைய EMIS நம்பர், அதாவது கல்வி மேலாண்மை தகவல் மையம் எண் என்று எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கப்பட்ட எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அதை வைத்து தங்களுடைய பள்ளியின் குறிப்புகளை கண்டுபிடிக்க முடியும். அத்துடன் சாதி சான்றிதழின் எண்ணையும் கொடுக்க வேண்டும். பூர்வீக சான்றிதழ் கொடுத்திருந்தால் அதன் எண்ணையும் கொடுக்கலாம். அனைத்தையும் பூர்த்தி செய்தவுடன் சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் செய்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன் மற்றும் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் பக்கங்களின் ப்ரிவ்யூவை பார்க்கலாம். ஒருவேளை ஏதாவது விவரம் தவறாக கொடுத்திருந்தால் பேக் பட்டனை கிளிக் செய்து அந்த விவரத்தை மாற்றிக்கொள்ளலாம். எல்லாம் சரியாக இருந்து தங்களுக்கு ஆன்லைனில் கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் கீழே கண்டினியூ டு பே என்ற பட்டனை கிளிக் செய்யுங்கள். அல்லது தங்களுக்கு DD எடுத்து கட்டணம் செலுத்த வேண்டுமென்றால் ப்ரிவ்யூ நிலையிலேயே TFC மையத்திற்கு கொண்டு சென்று கட்டலாம். கண்டினியூ டு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்களின் பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுக்க வேண்டும். இங்கே 4 வங்கிகளின் கேட்வே இருக்கிறது. இந்த கேட்வேயில் இல்லாத வங்கிகளிலிருந்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ UPI மூலமாகவோ, நெட் பேங்கிங் மூலமாகவோ, கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டு மூலமாகவோ கட்டலாம். பேமெண்ட் கேட்வேயை தேர்ந்தெடுத்த பின் பே என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தவுடன் அந்த வங்கியின் வலைத்தளத்திற்கு தங்களை கொண்டு செல்லும். அதில் கேட்கப்படும் விவரங்களை பூர்த்தி செய்து தங்களுடைய அக்கவுண்ட் விவரங்களை நிரப்பி கட்டணம் செலுத்திவிட்டால் பேமெண்ட் சக்சஸ்ஃபுல் என்ற பக்கம் வரும். அங்கே ஜென்ரேட் ரிப்போர்ட் என்ற பேஜில் டவுன்லோட் நவ் என்ற லிங்கை கிளிக் செய்தால் உங்களுடைய அப்ளிகேஷன் டவுன்லோட் ஆகிவிடும். கட்டணம் செலுத்திய பின் தங்களுடைய எந்த விவரங்களையும் மாற்ற முடியாது. அதனால் முன்னதாகவே சரிபார்த்து கொள்ளுங்கள். டவுன்லோட் செய்த உங்களுடைய அப்ளிகேஷனில் பெற்றோரும் மாணவரும் கையெழுத்திட வேண்டும். அந்த விண்ணப்பத்தின் இறுதியில் எந்தெந்த சான்றிதழ்களை அப்லோட் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷனின் அடுத்த கட்டமாக ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அடுத்து வரும் வீடியோவில் பார்க்கலாம்.